பரவாயில்ல ஓடுகாரு காசு சேர்த்தவன கூடுகாரனா சேர்த்த முடியாது. ஏங்கிற ஒண்டிச்சு மூட்டை வச்சு அவரை தொலைஞ்சு பேர் சொல்லி பேண்ட் வந்து தொங்க விட்டுருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் வியாஜம் பண்ணலாம் அப்படியே காணும் இருந்தேன். அதுக்கு என்னப்ப நேற்று தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்படியே முள்ள சோடு அது எங்கடா போய் வந்து காடு இருந்ததான் இருக்குது. எங்கடா மல்லிகை முல்லை கோங்க மந்தாரம் என்று சொல்லக்கூடிய எண்ணற்ற வாசராஜ் மலரை பறித்து வந்து நம்முடைய தேய பாதங்களை பண்டையினால் கழுவி தொடர்ந்து கோடான கொடி நமஸ்காரம் செய்து திருமணி நீ படுத்த காலத்தினால் இந்த நெகுடுகிற வட்டத்தில் தாங்கள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லிக்கேள்வா.
பகர்ந்தெடுத்தவர் இந்த நிகழ்கிற பட்டணத்தில் எங்கே தீர்க்க சுபதம் கொண்டிருப்பாய். அப்படியா? உண்மை மன்னா, தாங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் இதுவும் ஆண்டவனே கொடுத்தது போல. சரி, அப்படி இருந்தாலும் தங்களிடத்திலே ஒரு வாய் வார்த்தை கேட்கட்டுமா? தேவி, மனைவி தன்னுடைய கடவுளத்தை கேட்ப தயக்க வேண்டாம். உன் மனதில் என்ன இருக்கிறாயோ அதை தகவலை கேட்கலாம். ஆமா, யார்கிட்ட கேட்கிறேன்? என் புருஷன்கிட்ட தானே கேட்கிறேன். ஆமாயா, கேளு. சொல்லு. இதோ அந்த புரட்சியில 1000 தாஜ்மஹால்களோடு சில்லறை வேலையிலே சொன்னீங்களா? என்ன காரணம்? அதாவது சொன்னீங்க சுவாமி. 1000 தாஜ்மஹாலாக கொண்டிருக்க கொண்டு ஒருவராக தானே அருகாமல் இருக்கக்கூடிய செங்கமலை தாதி விட்டு இந்த சபைக்கு வரவிடுத்த கால் மாண்டு கேட்கிறாய். அப்படித்தானே தேவி, முன்னிட்டு சொல்ல மகாத்து சொல்ல மகிறேன். என்ன காலத்து முன்னிட்டு உணவு தெரியுமா? தேவி கேள்வா.
வாழக்கூடிய அம்மன் அடிபட்டு வரை சிறப்பிடித்து வருகிறேன். உன்னிடத்தில் வார்த்தை சொல்லிவிட்டு தேவடம் செல்ல வேண்டும். அதனால போய் பாரு மண்ணோடு பொண்ணாடு வந்திருந்த சொன்னால் அந்த தேவர் பெண்களை கொண்டு வந்து உனக்கு அனுபவப்படுத்துவேன். தெய்வ பெண்கள் உனக்கு அடிமை, தேவர்கள் எனக்கு அடிமை. ஆமா, தேவர்கள் ஆண்கள் உங்களுக்கு அடிமை, உனக்கு அடிமை. தேவக்கன்னியாக பிறக்கப்பட்ட பெண்கள் எனக்கு அடிமை. அதனால போய் பாரு மண்ணோடு பொண்ணாடு வந்திருந்த சொல் எந்த நொடிக்கும் கொண்டு வந்து அவரை அடிமைப்படுத்துகிறேன். ஆமா, அது என்னடா பிடிச்சது விடு தூண்டு. குட்டி
என்ன அழித்து விடுவார்கள் சொல்லி என்ன செய்வார்கள் அனாவசியமா பேசாதடா அந்த தேவர்களை சிறைப்படுத்தி வருன்னு சொல்றீங்களே ஆமா நீ அடிச்சு நாளைக்கு போட எனக்கு பயமா இல்ல கை கால் நீட்டமா அந்த பிண்ட தேவர்கள் நம்மளை கண்டாவை எதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது நீங்க தேவலோக போறேன் அந்த தேவர்களை சிறைப்பிடிக்கிறேன்னு சொல்றீங்களே அது தேவர்கள் கண்டா விடுவாங்களா? தேவர்கள் அந்த பிண்ட பிடிக்கிறான கோஷம் நீ பாப்பேன் அந்த மண்டு வாட்டில பிச்சை அந்த தேவர்கள் உங்களை கொண்டு விட்டார். தேவர்கள் என்ன அடித்து விடுவார்களா? பாவி சட்டாளில என்ன செய்ய அந்த பிண்ட பிடிக்கிற பிரமண பயமா அந்த மண்டாட்டா பிச்சை எடுக்கிறா வாக்காளா ஓடி ஆரவமான அந்த பிண்ட பிடிக்கிற பயமாடா எனக்கு கால்ரா டேய் அதெல்லாம் உடனே நினைச்சு கண்டுபிடிச்சாங்க எங்க போய் பிண்டத்துக்கு ஏய் கால்ரா டேய் கால் மாடிச்சு கொடு கால்ரா உடனேப்பா கால்ரா டேய் நோய் அடிச்சு கால் டேய் கால்ரா அவள ஊசி கண்டுபிடிச்ச வரதல்ற அப்ப என்ன வந்து இப்ப வரது முட்டை கண்ண புண்டை ஏன் கால்ரா என்னங்கறாவ அந்த பிண்ட பிடிக்கிறானே அந்த பிரமண எனக்கு போறா அந்த மண்ட ஓட்ட பிச்சை எடுக்கிறா அந்த மண்ட ஓட்ட பிச்சை எடுக்கிறானே அந்த யூகே பாறைய யூகே வரடா அவனே எனக்கு பயமாடா ஓடுகாரம் புண்டை என்னது இப்ப உங்க வீட்டுக்காரன் நீ விட முடியுமா முடியாதா?
ஒரு கால முடியாது. ஒரு கால்ல முடியாது, 2 கால்ல சொல்லு. முடியாதுடா போடா. முடியாதா? சரி, ஆளி ஒரு 2 அடி கஞ்சி அடிச்சு போயிடலாம். ஒரு அடி மேல பட்டுச்சுன்னா இப்படியே பூந்து போயிடுவேன் இளம்புல. அந்த பிண்டை பிடிக்கிற பெருமன பயமா அந்த மண்டோட்ட பிண்டை இருக்கிறனால ஈட்டு போறேன் பாக்காளா ஓடி என்னுடைய தந்தை அவன் ஈர்த்தன இருக்கிற பயமா ஒரு மணி ஏண்டா ஒரு மணி அழகா படிப்பது அசிங்கமா போய்ப்போம் போய் சொன்னவன் யாரு? நாராயணா நாராயணா என்று ஒரு வார்த்தை கேட்கிறது. ஆகாயமா இருக்கமாக என்று பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று என்னிடத்திலே வந்து சொல்லிவிட்டு அப்புறம் நீங்க எங்க போனாலும் போங்க. அதனால யார் என்று பார்த்துட்டு நம்ம தேடி எதுக்காக வரணும்? அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவனை சந்திக்கிறேன். யார் என்று பார்த்து விட்டு உன்னிடத்தில் அவர் என்ன சொல்லுகிறாரோ என்னிடத்தில் சொல்லிவிட்டு அப்புறம் நீங்க எங்க போனாலும் போகலாம். ஆகட்டும், அரமணிக்கு செல். பட்டவர்கள் சொன்னவன் யாரு? நீ சொன்னியா? நாராயண பாட்ட சொன்னவன் யாரு? நாராயண பாட்டு உத்தரிச்சவன் யாரு? எவன்டா? 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 ஆறாவதா? சொன்னவன் யாரு? நாராயண சொன்னவன் யாரு? அவன் நாராயண சோழமாக உனக்கு தெரியுமா? அந்த நாளை சொன்ன உனக்கு தெரியுமாடா? சாமி, அவன் நாரவாயன், நீ இளச்சவாயன். ஆமா, நான் பொக்கவாயம். சொல்லு.
ஏ மயிர் மகாராஜா 6 மயிர் மகாராஜ் ஏன் மயிர் அப்படி சொல்லலாம்டா அப்ப நான் என்னடா படி பாத்து கேட்டேன் நல்ல ஓட்டுறத வாங்கி குடிக்க நாங்க பார்த்தா குடிக்காரு நினைக்கிறியாடா நீ நான் சொல்ல கொஞ்சம் யாரு நம்ம தேடி அவன் எதுக்காக வரணும் அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்காது வாக்காள ஒரு முக்கடா கை படக்கு முண்டவாயா அட நான் சொல்ல கொஞ்சம் யாரு நம்ம தேடி அவன் இருக்கும் அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்காது அவனை புடிச்சு போறியா அப்படி நான் படக்கு அந்த பூமாதேவி கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ உங்க ஆயா புண்ணங்க எந்திரிக்காது ஏண்டா ஏன் கோட்டை நம்ப குடிச்சுட்டியா கஞ்சா தூளும் சேர்த்து குடிச்சிருக்கியா ஐயோ ஜாமி அது நமக்கு அறவே ஆகிறது எது தாய் அதுதான் காட்டேன் என்ன புத்தி கேட்ட பத்தி அல்லவா நீ ஆமா நான் தான் புளிச்சு வந்துரு வந்துருப்பா அகராதி பாய் சோதரா சாமி வேண்டாம் நாராயணம் என்ற வார்த்தை நாராயணன் என்ற வார்த்தையை உச்சரிக்கூடியவன் யாரு யார் அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது அவனை பிடித்த பிடியோடு கொண்டு வா அவனை படக்கு ஒவ்வொரு எழுப்ப ஓடிச்சு இந்த திரு காட்சிகளுக்கு விருந்தாக்கி விடலாம் ஆமாடா பாரு